தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் அருகே நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அப்துல் காதர், இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? கொலை செய்த கொலையாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனரா? இது பற்றின விவரங்களை சொல்லுங்க. பல்லாவரம் அருகே திரிசூலம் பகுதியில் நள்ளிரவில் இரண்டு வாலிபர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முடிச்சூர் பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. குறிப்பாக சுங்குவாசத்திரத்தில் திமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் பீர்க்கங்கனை பகுதியில் கொலை மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவருடன் சதி சென்ற சிறுவனும் 2 பேரும் கடந்த ஒரு வாரமாக பல்லாவரம் அருகேயுள்ள திரிசூலம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இருவரும் வழக்கம் போல் வீட்டில் தங்கியிருந்த போது நள்ளிரவில் 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் அந்த பகுதிக்கு வந்து அவர்கள் வீட்டின் கதவை உடைத்து சரமாரியாக உள்ளே புகுந்து அறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக கடுமையாக வெட்டி தாக்கியுள்ளனர். இதில் ஆறுமுகம் உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டப்பட்டு சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். அதே போல சதீஷ் என்ற சிறுவரும் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில், அடையாளமே தெரியாத உருகுலைக்கப்பட்ட நிலையில் அவரும் உயிரிழந்துள்ளார். குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக பல்வேறு இளைஞர்கள் அந்த வீட்டிற்கு தங்கி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி வந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது நள்ளிரவில் 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் அந்த இருவரையும் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த பல்லாவரம் காவல்துறையினர் தற்போது அந்த 20 உடலை மீட்டு குளம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக தடயவியல் துறை காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அந்த வீட்டை சுற்றி தடயவியல் துறை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை செய்யப்பட்ட 2 நபர்களுக்கும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்பு இருப்பதால் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்துக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்துள்ளதா அல்லது இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இரட்டை கொலை சம்பவமானது திரிசூலம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரண்யா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அப்துல் காதர்.